ஈரானிய மதத் தலைவர்கள் அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்று அழைக்கின்றனர். அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது அது வெறும் அரசியல் கோபமா அல்லது அதற்குள் மறைந்திருக்கும் வேறு ஒரு எதிர்ப்பா? அவர்கள் நம்புவது வேறு ஒரு கதையை, வரலாற்றின் வெளிச்சத்தில் இல்லாத பகுதியது. மேற்கத்திய உலகம் அதன் வெளிப்படையான முகம் ஒன்று, ஆனால் அதன் பின்னணியில் ஏதோ ஒன்று கலந்திருக்கின்றது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு பழைய நிழல், ஒரு மறைக்கப்பட்ட வழிபாடு. அது உண்மையா அல்லது வெறும் கற்பனையா? அவர்கள் சுட்டிக்காட்டும் சான்றுகள் பழைய சின்னங்கள், அரசியல் தீர்மானங்களின் பின்னணி, கலாச்சாரத்தின் சில நுணுக்கமான மாற்றங்கள். அவையெல்லாம் ஒன்றாக இணைக்கப்படும்போது வேறு பல கேள்விகள் உருவாகின்றன. அந்த கேள்விகள் நமக்கு பழக்கமானதல்ல. அந்த கேள்விகள் உலகத்தை நோக்கி எரியப்படுகின்றன. அவை ஒன்றும் சாதாரணமான கேள்விகள் அல்ல. அவர்கள் கேட்பது இதுதான்: அமெரிக்க டாலர் நோட்டில் இருக்கும் அந்த கண் ஆல் சீயிங் ஐ என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கண், அது பார்த்து கொண்டிருப்பது போல் அமைதியாக. அது வெறும் சின்னமா அல்லது யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அந்த கண் யாருடையது? அது இலுமினாட்டி அல்லது சாத்தானிய வழிபாட்டு சின்னம் அல்லவா? அது ரகசிய உலக ஆட்சியின் அடையாளம் அல்லவா? ஃப்ரீமேசன்ரி அந்த சின்னத்தை 1797ஆம் ஆண்டிலிருந்து தானே பயன்படுத்த தொடங்கியது. அதன் பின்தான் அது சாத்தானிய கோட்பாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டன் டிசி. மேலிருந்து எடுத்த காட்சி. நேர்கோடுகள், வளைவுகள், மீண்டும் இணையும் பாதைகள். மேலிருந்து பார்க்கும்போது அதில் ஒரு பென்டகிராம் வடிவத்தையோ அல்லது ஒரு ஆந்தை வடிவத்தையோ காண முடிகின்றது. அங்கு தெரிகின்ற வடிவம் உண்மைதானா? அந்த நகரம் திட்டமிட்டே பென்டகிராம் அல்லது அவுல் ஷேப் அல்லது அக்கல்ட் சிம்பிள் வடிவத்தில் கட்டப்பட்டதா? ஹாலிவுட். பல ஹாலிவுட் படங்களில் நாம் பார்க்கிறோம் ஷடங்குகள், இரத்தம், இருண்ட சின்னங்கள், மனித பலிகள். அவை நம்மை பயமுறுத்துகின்றன. அவை உண்மையான வழிபாடுகளா? அவை உண்மையை பிரதிபலிக்கின்றனவா? ஹாலிவுட் உண்மையான சடங்குகளை ப்ரமோட் செய்கின்றதா? கலிபோர்னியாவில் உள்ள ஒரு காடு, பொஹீமியன் குரோவ். பெரிய மரங்களின் நடுவில் ஒரு உருவம். அது ஒரு பெரிய ஆந்தை சிலை. அதன் முன்பு தீ மூட்டப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் கிரிமேஷன் ஆஃப் கேர் என்ற நிகழ்ச்சி நடக்கின்றது. அது ஒரு சடங்கா? மறைக்கப்பட்டதெல்லாம் மர்மமாகிவிடும். சிலர் அதை உலகத் தலைவர்களால் ரகசியமாக வழிபாடு செய்யப்படுகின்ற, மனித பலி இடம்பெறுகின்ற ரகசிய சாத்தானிய சடங்கு என்று கூறுகின்றார்கள்.